முகேஷ் அம்பானி $8 பில்லியன் சொந்தக்காரரு. அதாவது சொல்ல போனா இந்தியாவோட மதிப்புல 8 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரரு முகேஷ் அம்பானி. மிகப்பெரிய ஒரு பணக்காரர்ல முக்கியமான ஒருத்தர் தான் முகேஷ் அம்பானி. இதுக்கு முக்கிய ஒரு காரணம் மூலதனம் தான். தன்னுடைய தந்தை 1 கோடிக்கு ஆசைப்பட்டா இவரு 100 கோடிக்கு ஆசைப்படுவாரு. அதாவது இறங்கி அடிச்சாருன்னா சாதாரணமா அடிக்க மாட்டாரு, தரம் மட்டத்துல இறங்கிடுவாரு. ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அதை தாராளமா தண்ணியை ஈடுபடுத்திட்டு முயற்சி செய்யறவர் தான் முகேஷ் அம்பானி. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் அவர் வளர்ந்து வர அந்த காலகட்டத்தில் அப்பா செஞ்ச ஒரு தரமான காரியமும் மகன் செஞ்ச ஒரு தரமான காரியத்தை சொல்றேன். முகேஷ் அம்பானியுடைய அப்பா திருபாய் அம்பானி ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் வளர்ந்து வர காலகட்டங்களில் ஒரு மிடில் கிளாஸ் தான் ஓடிட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. திரும்ப இந்தியாவுக்கு வராரு. தன்னுடைய பட்டு தொழிலை விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்தியாவுக்கு பட்டு புதுசு. ஏன்னா இந்தியாவில் அதிகமா பட்டு கிடையாது. இது தயாரிப்பு ஃபுல்லாவே சைனாவில் நடக்குது. சீனாவில் நடக்கத்தால அது ஒரு சில நிறுவனங்கள் தான் நடத்த ஆரம்பிக்குது. இப்ப அது பட்டு இறக்குமதி அது விற்பனை செய்யறதுல பலவிதமான போட்டி ஏற்படுது. திருபாய் அம்பானி முதல்ல அந்த தொழில் இறங்குறாரு. ஆனா இவர்கிட்ட யாருமே பட்டு வாங்கறதுக்கே முன் வரல. ஏன்னா எல்லாரும் விக்கிறத விட இவர் 10 ரூபாய் கம்மியா வித்தாலும் யாரும் வாங்குறதே இல்ல. ஏன்னா புது ஆளு, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்ல. இப்பதான் திருபாய் அம்பானி என்ன பண்றாருன்னா ஒரு ஐடியா பண்றாரு. இதுக்கு என்னதான்டா வழி அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேலும் ஒரு வழி என்னன்னா இதுக்கு முதலீடு மிகப்பெரியதா இருக்கும் தேவைப்படுது அப்படின்னு யோசிச்சாரு. இப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா மிகப்பெரிய ஒரு மூளை யுக்தி யூஸ் பண்றாரு. அதாவது மிகப்பெரிய அளவுக்கு கடன் வாங்குறாரு. தன்னுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்கி முதலீடு செய்யறாரு. சீனாவுல எவ்வளவு பட்டு உற்பத்தி பண்றாங்களோ அத்தனை பட்டியும் மொத்தமா விலைக்கு வாங்குறாரு. இப்ப மொத்தமா விலைக்கு வாங்கி அவர் மிகப்பெரிய ஒரு யுக்தியை கையாளுறாரு. அதாவது அவர் வாங்கின பிறகு அதை பல மடங்கு லாபம் வச்சுதானே வித்தாகணும். ஏன்னா மற்ற வியாபாரிகளுக்கு எல்லாம் இல்ல. ஆனா அவர் அதை செய்யவே இல்லை. இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா அப்படியே விலை தரமட்டமா ஆக்குறாரு. அதாவது மத்தவன் 100 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா இவர் வெறும் 10 ரூபாய்க்கு விற்கிறாரு. இந்த யுக்தியோட சூத்திரம் யாருக்கும் தெரியவே இல்லை. ஆனா இவர் விற்கிறாரு. அடி மட்டத்துல விற்கிறவனே எல்லா வியாபாரிகளுக்கும் இவர் அறிமுகம் ஆகிறாரு. இப்ப எல்லா வியாபாரியும் இவருக்கும் தெரியும். மத்த வியாபாரிகள்கிட்ட பட்டு துணியே இல்ல. இப்ப திருபாய் அம்பானிட்ட தான் நிறைய பட்டு இருக்குது. இப்ப அந்த பட்டு வாங்குறதுக்கு இவர்கிட்ட போட்டி போட்டு வராங்க. சைனால இருந்து வாங்குறதுக்கு போட்டியாளர்கள் யாருமே இல்ல. இப்ப திருபாய் அம்பானி இப்ப என்ன பண்றாருன்னா அந்த பட்டை விட்டு திக்கிறாரு. இப்பவும் பணம் இல்ல. இப்ப திரும்பவும் கடன் வாங்குறாரு. இப்ப திரும்ப கடன் வாங்கி திரும்பவும் வாங்குறாரு. ஆனா முன்னாடி வித்ததை விட மற்ற வியாபாரிகளை விட 10 ரூபாய் அதிகமா வச்சு விற்கிறாரு. ஆனா எல்லா வியாபாரிகளுமே இவர்கிட்ட தான் வாங்குறாங்க. இதோட சூத்திரம் புரியல. ஆனா மற்ற வியாபாரிகளும் விற்கிறாங்க. ஆனா மற்ற வியாபாரிகள்கிட்ட யாரும் போகல. ஏன்னா இவர் தொழில் தந்திரம் அதோட பட்டோட விலையை அங்க அதிகரிச்சிட்டாரு. எங்கன்னா சீனாவில் அதிகரிக்க இப்ப எல்லாருக்குமே இவர் 110 ரூபாய் விற்கிறாருன்னா எல்லாரும் 150 ரூபாய் வித்தாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா எல்லா வியாபாரிகளுமே இவர்கிட்ட அறிமுகம் ஆயிட்டாங்க. இப்ப இவருக்கு மட்டுமே பட்டு வியாபாரம் ஓடிச்சு. இப்ப இதனால மிகப்பெரிய அளவுல இவர் வளர ஆரம்பிக்கிறாரு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பட்டு வியாபாரியா மாறுறாரு. இதனால மிகப்பெரிய ஒரு பணக்காரரா உருவெடுக்கிறாரு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனேயே இவர் வளர ஆரம்பிக்கிறாரு. இந்தியாவுக்கு கோடீஸ்வரரா மாறாரு. இதுதான் அம்பானி வளர்ந்த கதை. அதை அப்படியே உல்டா பண்ணதுதான் ரிலையன்ஸ் ஜியோ. இப்ப ஜியோ வந்த பிறகு என்ன பண்ணாரு, முதல்ல 6 மாசம் ஃப்ரீயா இன்டர்நெட் கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா தரமட்டமா இறங்கணும். அதாவது மற்ற போட்டியாளர்கள் தூக்கணும் அப்படின்னா தரமட்டமா இறங்கி அவர் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. ஃப்ரீயா கொடுத்தாரு. பல கோடி ரூபாய் இதனால இழப்பு ஏற்பட்டது. அதை பத்தி கவலையே படல. திரும்பவும் என்ன பண்ணாரு, திரும்பவும் 6 மாசம் கொடுத்தாரு. ஏன்னா ஏற்கனவே உள்ள போட்டியாளர்களை சமாளிக்க, ஏற்கனவே உள்ள போட்டியாளர்கள் சுத்தம் வெளியேற திரும்பவும் 6 மாசம் கொடுத்தாரு. திரும்ப எல்லா போட்டியாளர்களும் போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணாங்க, ஜியோவும் தாக்கு பிடிக்க முடிஞ்ச ஒரு சில நிறுவனம் மட்டும் நின்னது. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இப்ப அவர் ஏற்கனவே கொடுத்தாருல ஃப்ரீ, அந்த ஃப்ரீயை ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு அவர் கொடுக்குறாரு. ஏன்னா அதிகமான வாடிக்கையாளர்கள் இருந்தா ஒரு சின்ன குறிப்பிட்ட தொகை அவங்க தாக்கு பிடிக்க முடியும். இப்ப அந்த யுக்தியை தான் யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் ஒவ்வொருத்தருடைய மொபைல்லையும் அவருடைய சிம் கார்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாரு. இப்ப சராசரியா குறைவான விலையில இன்டர்நெட் கொடுத்தாலும் அலைபேசி கட்டணம் கொடுத்தாலும் இவர் தாக்கு பிடிக்க முடியும். அதை விட 10 மடங்கு லாபம் எடுக்க முடியும் அளவுக்கு வாடிக்கையாளர் உருவாக்கி அவர் சராசரியை கொண்டு போறாரு. 10,000 கோடி இதனால லாபம் பார்த்தாரு. பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்க. மிகப்பெரிய ஒரு லாபத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுதான் அம்பானியோட மிகப்பெரிய வெற்றி சூத்திரம். இப்படிதான் அம்பானிங்க இந்தியாவில் வளர்ந்தது. இந்த யுக்திகளை எவ்வளவு பேர் பயன்படுத்தினாலும் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் தரமட்டத்துக்கு போய் அடிச்சு மேல வந்தவங்க தான் இந்த 2 பேரும். தன்னுடைய அப்பா செஞ்ச அதே வழியை மகனும் செஞ்சு மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் வெற்றி கொடி நாட்டினாரு. இதுக்கு முக்கியமா கடுமையான உழைப்பும் கூர்மையான மூலதனம் தான். முகேஷ் அம்பானி பத்தி இன்னும் சொல்ல போனா மிக பிரமிப்பான விஷயம்லாம் வெளில வரும். அவருடைய வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா 1957 மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தவர் தான் முகேஷ் அம்பானி. வர்த்தக உலக ஜாம்பவான் அப்படின்னு அழைக்கப்படுற திருபாய் அம்பானிக்கும் இந்தியாவோட மிகப்பெரிய தனியார் நிறுவனங்கள்ல ஒன்னான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை தொடங்கியவரும் கோகிலாபென் அம்பானிக்கும் பிறந்தவர் தான்
இந்த முகேஷ் அம்பானி. அது மட்டும் இல்லாம இவருக்கு மேலும் ஒரு சகோதரன் 2 சகோதரி இருந்திருக்காங்க. அனில் அம்பானி, நீனா கோத்தார் அப்படின்னு 2 சகோதரிகள் வந்திருக்காங்க. தன்னுடைய ஆரம்பகால பள்ளியை மும்பையில் உள்ள அபேமெர்சா பள்ளியில படிச்சாரு. அதுக்கு பிறகு ரசாயன பொறியியல் துறையில பிஇ பட்டம் வந்தாரு. அதுக்கு பிறகு 2 வருஷம் எம்பிஏ படிக்கிறதுக்காக அமெரிக்கா போனாரு. அமெரிக்காவில் 1 வருஷம் மட்டும் தான் படிச்சாரு. அதுக்கு பிறகு மீண்டும் எம்பிஏ முடிக்காமலேயே இந்தியா வந்தாரு. அதுக்கு முக்கிய காரணம் மிகப்பெரிய ஒரு தொழிலான நெசவு தொழில் தான். இந்திரா காந்தியின் ஆட்சியில் இருந்தபோது முக்கியமான ஒரு விஷயத்தை கையில் வந்திருந்தாங்க. அதாவது பாலிஸ்டர் உற்பத்தி துறையை தனியார் துறையிட்ட கொடுத்தாங்க. இதுல முக்கியமான இடம் வச்சவர் தான் திருபாய் அம்பானி. பாலிஸ்டர் இழைநூல் இருக்குல்ல, அதை உற்பத்தி செய்யறத தனியார் துறையை ஊக்குவிச்சது அப்போதைய அரசு. அப்பதான் திருபாய் அம்பானி அவர்கள் இந்த பாலிஸ்டர் இழைநூல் தயாரிப்பை உற்பத்தி செய்யும் ஆலை அமைக்க இவர் விண்ணப்பிச்சிருந்தாரு. இந்த விண்ணப்பம் டாடா, பிர்லா அப்படின்னு இந்தியாவின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் உட்பட 40 பேர் விண்ணப்பிச்சாங்க. இப்படி கடுமையான போட்டிக்கு பிறகு திருபாய் அம்பானி அவர்களுக்கு அந்த உரிமத்தை வழங்கினாங்க. இதனாலதான் அவங்க அப்பாவுக்கு உதவி செய்யறதுக்காக எம்பிஏ படிப்பை பாதியில நிப்பாட்டிட்டு 1980 இந்தியா திரும்பினாரு. முக்கியமா அவர் வந்த பிறகு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாரு. அதாவது பாலிஸ்டர் இழை தயாரிப்பிலையும் பெட்ரோ கெமிக்கல் துறையிலும் கவனம் செலுத்தினாரு, பொறுப்பேற்றாரு. பாலிஸ்டர் இழை தயாரிப்பு உற்பத்தி அப்படின்னு தொழில் தொடங்கிய முகேஷ் அம்பானி 1981 வேறு விதமா சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது புதிய விதமான நவீன துறையில இறங்கணும் அப்படின்ற முக்கியமான ஒரு திட்டத்தை கையில் எடுக்கிறாரு. 1981 ரிலையன்ஸ் நிறுவனத்தோட பொறுப்பை இருக்கிறாரு. பெட்ரோலிய சுத்திகரிப்பு, எண்ணெய் சுத்திகரிப்பு, எரிசக்தி ஆராய்ச்சி அப்படின்னு தன்னுடைய தொழில முக்கியமா அடுத்த கடத்து கொண்டு போறதுக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தினாரு. முக்கியமான ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேறு பல நிறுவனத்தையும் உருவாக்குறாரு. இன்ஃபோகாம், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியா நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அவரு ஜாம் நகர்ல பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலையை அவரே நிறுவுறாரு. இதுதான் இந்தியாவில் அவருக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்தது. முக்கியமா பாத்தீங்கன்னா பெட்ரோ கெமிக்கல், மின் உற்பத்தி, இந்த 2 துறையும் பயங்கர ஆழமா இறங்கினாரு. முக்கியமா உள்கட்டமைப்பு, அடிப்படை வசதி, இந்த 2 விஷயங்களை அவர் நிர்வாகப்படுத்த ஆரம்பிச்சாரு. நிர்வாக இயக்குனராகவும் அதனை வழிநடத்தவும் இவருதான் இறங்கி வேலை செஞ்சாரு. பலரோட இடைஞ்சல்கள், அரசியல் தலையீடு அப்படின்னு பல விதமான இன்னல்களை சந்திச்சாங்க. அவருடைய தந்தை திருபாய் அம்பானி இறப்புக்கு பிறகு இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முகேஷ் அம்பானி தான் ஆள போறாருன்னு எல்லாமே நினைச்சிருந்தாங்க. எல்லாருமே நினைச்சிருந்த இந்த தருணத்துல தான் குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது, போட்டி ஏற்பட்டது. இப்பதான் அவருடைய தம்பி அனில் அம்பானிக்கும் இவருக்கும் மிகப்பெரிய போட்டி ஏற்படுது. இப்ப அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை 2ஆ பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கருத்து வேறுபாட்டால குடும்பம் 2ஆ பிரியுது. இப்பதான் அம்பானியோட சொத்து 2ஆ பிரிக்கப்பட்டது. அதன்படி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனமோ, பெட்ரோலிய நிறுவனமோ முகேஷ் அம்பானிக்கும், ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் எனர்ஜி, இன்ஃபோகாம் அப்படின்னு அனில் அம்பானிக்கும் பிரித்து தரப்பட்டது. இந்த நேரத்தில் தான் ஏற்கனவே அவர் இந்த தொழிலெல்லாம் ஊறி போய் இருந்ததால முகேஷ் அம்பானி தன்னுடைய எஃபோர்ட்டை முழுமையா போட ஆரம்பிச்சாரு. ஏற்கனவே குடும்பம் ஒன்னா இருந்ததால அவர் 70% வேலை செஞ்சிருந்தாருன்னா அவருக்கு பிரிச்சு கொடுத்த பிறகு 200% அவர் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. இதனால அவரோட நிறுவனம் 10 மடங்கு முன்னேறி மேல வர ஆரம்பிச்சது. ஆனா இதுக்கு ஏறுமாறா அவர் தம்பி அப்படியே மைனஸா மாறினாரு. அதாவது அவருடைய நிறுவனத்தை எந்த ஒரு நிறுவனத்தையும் எடுத்து மேல கொண்டு போறதுக்கு உண்டான சரியான வழியை தேர்ந்தெடுக்காம சரி கீழே விழுந்தாரு. இன்னைக்கு 50 லட்சம் 1 கோடி கூட இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஒருத்தர் தான் அனில் அம்பானி. ஆனா முகேஷ் அம்பானி $8 பில்லியன் சொந்தக்காரரு. அதாவது சொல்ல போனா இந்தியாவோட மதிப்புல 8 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரரு முகேஷ் அம்பானி. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.